எப்போதும் தணியாத வேகத்துடன் ஓடிக்கொண்டிருக்கும் தலைநகரம் தண்ணீரின்றி தத்தளித்த தினம் இன்று. ஒவ்வொரு நாளும் அலைகடலென மக்கள் திரளும் சென்னை மாநகரம் தண்ணீருக்காக அலைந்து வாழ்வாதாரத்திற்காக போராடிய அந்த துயரம் நம் நாட்டிற்கே ஒரு பேரடியாக இறங்கியது. அது 2019ஆம் ஆண்டு கோடைக்காலம். தமிழகத்தின் தலைநகரமான சென்னை வரலாறு காணாத தண்ணீர் பஞ்சத்தை சந்திக்க ஆரம்பிச்சது. ஒவ்வொரு நாளும் சென்னையின் ஒவ்வொரு சாலையிலும் தண்ணீர் வேணும் தண்ணீர் வேண்டும்னு போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சது. சென்னையின் உயிர்நாடிகளாக விளங்கிய 4 முக்கிய ஏரிகளான புழல், சோழவரம், செம்பரம்பாக்கம் மற்றும் பூண்டின்னு அனைத்துமே வறண்டு போச்சு. குடிநீர் ஆதாரங்கள் அற்றுப்போய் தலைநகரம் தத்தளிக்க ஆரம்பிச்சது. இந்த கொடிய நெருக்கடி மக்களின் அன்றாட வாழ்க்கையை முழுவதுமாக முடக்கியது. குடிநீர் லாரிகளுக்காக நீண்ட வரிசைகளில் மணிக்கணக்கில் எந்தவித பேதமும் இல்லாம சென்னை வாசிகள் நிற்க ஆரம்பிச்சாங்க. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து அதிகாரிகள் எவ்வளவோ போராடினாங்க. ஆனா எதுவுமே மாற்ற முடியல. ஒரு சொட்டு தண்ணீர் கூட மக்களுக்கு இனி நேரடியா தர முடியாத நிலைமை வந்துருச்சுங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறமா அதை மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக ஜூன் 19ஆம் தேதி டே 0ன்னு அறிவிச்சது தமிழக அரசு. நீண்டகால மழைப்பொழிவு இல்லாதது, கடுமையான வெப்ப அலைகளின் கோர தாண்டவம் தான் இந்த துயரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், நீரை சேமிக்கிறதும் நீரை பாதுகாப்பாக செலவிடுறதும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத உலகம் அன்னைக்கு உணர்ந்துச்சு. ஆனால் அன்னைக்கு சென்னை வாசிகள் கற்றுக்கொண்ட பாடத்தை 5-6 வருஷத்துக்குள்ளேயே மொத்தமாக மறந்துட்டோமோ அப்படிங்கிறது தான் நீரை நம்ம வீணாக விரயமாக்கிறத பார்க்கும்போது தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?